அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா 1946 செப்டம்பர் 2 வந்து இடைக்கால அரசாங்கம் வந்து ஏற்படுத்தினாங்க. அங்க எந்தெந்த துறையில எந்தெந்த அமைச்சர் இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்பு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். உணவு மற்றும் வேளாண்மை துறை ராஜேந்திர பிரசாத். தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறை வந்து ஜான் மாத்தாய். தொழிலாளர் துறை வந்து ஜாக் ஜீவன் ராம். பாதுகாப்பு துறை வந்து சர்தார் பால்தேவ் சிங் பாதுகாப்பு. ஸோ ஷார்ட் கட்டுங்களா, பால்தேவ் சிங். சுரங்கம் மற்றும் மின்சாரம் வந்து பாபா. நிதித்துறை வந்து லியாகத் அலிகான். நிதித்துறை அமௌண்ட் லியாகத் அலிகான். ஸோ லியர் வந்து பணம் வந்து கடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நிதித்துறை லியாகத் அலிகான். ரயில் மற்றும் போக்குவரத்து அசாப் அலி. வணிகத்தை வந்து சந்திரிகர், சந்தை. ஸோ சந்தையில வணிகம் நடக்கும், சந்திரிகர் சந்தை. ஓகேங்களா? சுகாதாரத்தை வந்து காஷ் நாஃபிர் அலிகான். காசு இருந்தால் தான் நம்ம சுகாதார ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியும். காஷ் நாஃபர் அலிகான். அடுத்து வந்து சட்டத்துறை ஜோகந்திராத் மண்டல். ஸோ மண்டல், ஸோ சட்டம் படிக்க மண்ட கோளாறு ஆயிடும்ல, அந்த மாதிரி ஜோகந்திரநாத் மண்டல். ஓகேங்களா? அஞ்சல் மற்றும் வான் போக்குவரத்து அப்துர் ராத் நிசாத்தர். கல்வி மற்றும் கலை வந்து ராஜகோபாலாச்சாரி. காக்கு. ஸோ கல்வி மற்றும் கலை வந்து ராஜகோபாலாச்சாரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் 1946 செப்டம்பர் 2 வந்து இடைக்கால அரசாங்கம். ஸோ இந்த குரூப்ல இந்த கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழன் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.